அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் வந்து கடைசியாக வந்து இப்போ நம்ம 14 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம கண்ணன் சார் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டார் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸு. அதில் பார்க்குறப்ப நம்ம ப்ராப்ளம் ஓரியன்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஆர்பி 2017 கேட்ட கொஸ்டின். இது வந்து நமக்கு பால்மோகன் வி லிமாயசா புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 97 இதே மாடல் சம், அதாவது இந்த இது மட்டும் மாற்றிருப்பாங்க. இதே சம் தான் பேஜ் நம்பர் 97 இருக்கும். பால்மோகன் வி லிமாயசா புக்கில் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு ஹில்பர்ட் ஸ்பேஸ் L2 ஸ்பேஸில் கொடுத்துட்டு நமக்கு இந்த ஆப்ரேட்டரோட நாம் கேட்குறாங்க. அப்போ L2 ஸ்பேஸ்னால செகண்ட் நாம் ஆஃப் த ஆப்ரேட்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த செகண்ட் நாம் ஆஃப் த ஆப்ரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் நாம் ஆஃப் த ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேக்ஸிமம் ஐகன் வேல்யூ ஆஃப் லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூன்னு அர்த்தம். ஒரு மேட்ரிக்ஸோட லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ தான் லேம்டா மேக்ஸிமம் போட்டிருக்கோம். லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ ஆஃப் டி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு டி கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து அந்த மேட்ரிக்ஸையும் டிரான்ஸ்போஸையும் பெருக்கி அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சு அந்த ஐகன் வேல்யூஸ்லேயே லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செகண்ட் நாம் ஆஃப் த ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு டி என்னன்னு கொடுத்துருக்காங்க, டி ஈக்குவல் டு 1101. டி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா டி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா 1101. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். டி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு டி, இப்போ 1011 இன்ட்டு 1101 இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1 1 1 1 + 1 2ன்னு வரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு டிங்கிற மேட்ரிக்ஸ். அப்போ டி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சு அந்த ஐகன் வேல்யூஸில் எதுக்கு லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ, அப்போ ரெண்டு நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ், அப்போ ரெண்டு ஐகன் வேல்யூ கிடைக்கும். அந்த ரெண்டில் எது லார்ஜஸ்ட்டோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா செகண்ட் நாம் கிடச்சிடும். அப்போ இதுக்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மேட்ரிக்ஸில் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க தெரியும். இதில் இருந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் தான் வந்து ஐகன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். அப்படிங்கிறப்ப நம்ம அந்த செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் வர்றதுனால நம்ம என்ன ஈஸியாக அப்படி ஆகிடும், x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு லேம்டா ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் ரூட்ஸ்னா நமக்கு ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் தெரியும். ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னா சம் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்ஸ், அதை தான் என்னன்னு சொல்லுவோம், சம் ஆஃப் த ரூட்ஸ்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா இந்த மேட்ரிக்ஸோடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ. அப்போ ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சம் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்ஸ் 2 + 1 3. அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் போல 3ன்னு வரும், மைனஸ் 3 லேம்டா. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா இந்த இதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 × 2 - 1 2 - 1 1ன்னு வரும், ப்ளஸ் 1 = 0. இப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம a = 1, b = -3, c = 1, lambda = -b plus or minus root of b² - 4ac/2a. அப்போ லேம்டா ஈக்குவல் என்ன வருங்க, அப்போ -3, அப்போ 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 9 மைனஸ் b² 9 மைனஸ் 4 × 1 × 1 4 தான் வரும் /2 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5/2. அப்படி பார்க்குறப்ப அப்போ லேம்டா ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ரூட் 5/2 அண்ட் 3 மைனஸ் ரூட் 5/2. இப்போ இதில் எது லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூவோ அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு செகண்ட் நாம் கிடச்சிரும். இதில் லார்ஜஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ப்ளஸ் ரூட் 5/2. 3 ப்ளஸ் இது வந்து ஹோல் பை தான் நான் அப்படி போட்டிருக்கேன். 3 ப்ளஸ் ரூட் 5/2 தான் இதில் பெரிய ஐகன் வேல்யூ. அப்போ செகண்ட் நாம் ஆஃப் டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ரூட் 5/2. இதான் நமக்கு டிஆர்பியில் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. இதுதான் நமக்கு
டிஆர்பியில் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. இது ஒரு ஈஸியான சம் தான். இந்த சம் வந்து நமக்கு டிஆர்பி 2017 கேட்ட சம், சிம்பிள் சம். இதை வந்து நம்ம பால்மோர் லிமாய் சார் புக்கில் பார்த்தா இருக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இன்னும் கண்டுபிடிச்சிருப்பார். அதாவது இப்போ இதுக்கு அடுத்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, இதுக்கு அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்கன்னா, நாம் ஆஃப் ஈக்குவல் டு √3 + √5/2 இருக்கும். அப்போ இன்ட்டு √2/√2 போட்டிருப்பாங்க. போடுறப்ப நான் ஒரு ரூட் உள்ள கொண்டு வரப்ப 6 + 2√5/√2 இன்ட்டு √2 வெறும் 2. இங்கேயும் √2 இங்கே √2 அப்போ 2 வந்துடும். மேலே அந்த √2 வச்சு பெருக்கியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இந்த 6 + 2√5 வேறு எப்படி எழுதலாம்? 6 + 2√5 நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 + √5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். 1 + √5 ஹோல் ஸ்கொயர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 + √5 ஹோல் ஸ்கொயர் பாருங்கள். a + b ஹோல் ஸ்கொயர் 1 + 2√5 + √5 ஹோல் ஸ்கொயர் வந்து +5 வந்துடும். அப்போ 5 + 1 6 கிடச்சிடும். அப்போ இந்த தான் வந்து இந்த ஃபார்ம் எழுதியிருக்கும். இப்போ அதாவது இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் இப்படி இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் கிடச்சிடும். இதை தான் இப்படி எழுதியிருக்காங்க. /2 = 1 + √5/2 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. லிமாய் சார் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க, கடைசியாக இந்த ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே சேம் ஃபார்ம் தான், ஈக்குவலன்ட் ஃபார்ம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 கேட்டாங்க. 2017 இதோட நிப்பாட்டாங்க. நமக்கு இதோட இதே ஆன்சர் கொடுத்தாங்க, இதோட நிப்பாட்டோம். ஆனால் புக்கில் பார்க்குறப்ப இந்த ஸ்டெப் வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க, அதனால வந்து சொல்லியிருப்போம். இது ஒரு ஈஸியான சம் தான், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சம்மும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். இஃப் C3ல் கொடுத்துருக்காங்க கில்பர்ட் ஸ்பேஸ், தேர்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா a × x(1), x(2), x(3) = 4i x(1), x(2) - 1 + i x(3), 3x(2) + 7x(3), 3 + i × x(3) is an operator on the Hilbert space, then the spectrum is equal to. இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். கொஸ்டின் பார்க்குறப்ப தான் நமக்கு வித்தியாசமாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. அதாவது நமக்கு 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க, x(1), x(2), x(3)ன்னு சொல்லி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 4i நமக்கு, அடுத்து 3x(2), அடுத்து பார்த்தீங்கன்னா 3 + i × x(3)ன்னு வந்துருக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஸ்பெக்ட்ரம் கேட்டாங்கன்னா, ஸ்பெக்ட்ரம்ங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு ஸ்பெக்ட்ரம் கேட்குறப்ப அந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் தான் ஸ்பெக்ட்ரம். அந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். அப்போ இந்த கொடுத்துருக்க ஃபார்மை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறப்ப x(1), x(2), x(3). இங்கே x(1)க்கு பார்த்தீங்கன்னா 4i. அப்போ t = ஃபஸ்ட்டு 4i. அடுத்து x(2)ஓட கோஎஃபிஷியன்ட் 1. அடுத்து x(3)ஓட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா -1 + i. அதுக்கடுத்து செகண்ட் இருக்காங்க, x(1) இல்லை, அப்போ 0. x(2) வந்து 3, x(3) வந்து 7. அடுத்ததாக வந்தீங்கன்னா x1 இல்லை, x2 இல்லை, x3 மட்டும் தான் இருக்குது. அப்போ 0, 0. x(3) வந்து 3 + i. அப்போ கொடுத்துருக்க ஆப்ரேட்டரை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றிடுங்க. கொடுத்துருக்க ஆப்ரேட்டரை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றிட்டு இப்போ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டி வேணும்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் டி தான் வந்து என்னதுன்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டீன்னு சொல்லுவோம். அப்போ ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதாவது நமக்கு பிரின்சிபல் டயகனலுக்கு கீழே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் 0 இருக்காது. இது வந்து அப்போ என்னதுங்க அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோடைய ஐகன் வேல்யூஸ் என்னதுங்க, டயகனல் எலமெண்ட்ஸ் தான் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோடைய ஐகன் வேல்யூஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோடைய ஐகன் வேல்யூஸ் என்னதுங்கன்னா டயகனல் எலமெண்ட்ஸ் தான்
அதாவது இந்த ஐகன் வேல்யூ ஆஃப் triangular matrix equal to the diagonal elements. அப்போ இது வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த டயகனல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இதோட ஐகன் வேல்யூஸாக வரும். அப்போ இதுதான் வந்து அதுக்கு ஐகன் வேல்யூஸ் தான் ஸ்பெக்ட்ரம். அப்போ ஸ்பெக்ட்ரம் ஈக்குவல் டு 4i 3 + i. ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். இது நமக்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. எதுக்குன்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால நம்ம வந்து எப்போதுமே ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் வந்து டயகனல் எலமெண்ட்ஸ் தான். அதனால தான் வந்து டைரெக்டாக என்னென்னு போட்டுடலாம்னா 4i 3 + i. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் டிஆர்பியில் இது கேட்ட கொஸ்டின் தான். போன சம்மில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் கண்டுபிடிச்சோம். இந்த சம் பாருங்கள், இதுவும் ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டின் தான். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஸ்பெக்ட்ரம்னா என்ன சொன்னோம், கொடுத்துருக்க ஆப்ரேட்டரை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றிட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சா அதுதான் ஸ்பெக்ட்ரம்னு சொன்னோம். ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஸ்பெக்ட்ரம் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஐகன் வேல்யூஸ்லேயே எது லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூஸோ அதுதான் வந்து ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ். அப்போ ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்னா ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் வேணும்னா largest eigenvalue of operator t தான் வந்து spectral radius of t ன்னு சொல்லுவாங்க. அப்போ spectral radius of t வேணும்னா அந்த ஆப்ரேட்டருடைய largest eigenvalue தான் spectral radius. ஸ்பெக்ட்ரம்னா ஐகன் வேல்யூஸ் உடைய கலெக்ஷன், ஐகன் வேல்யூஸ் தான் ஸ்பெக்ட்ரம்னு பார்த்தோம். ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்னா அதில் எது லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூவோ அதுதான் ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்ம்பாங்க. அப்போ இது வந்து நம்ம கொடுத்துருக்க ஆப்ரேட்டரை முதல் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுங்க. இங்கே 2 வேரியபிள் தான், 1 2 x1 x2 2 வேரியபிள். அப்போ கொடுத்துருக்கிறத வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுனீங்கன்னா இங்கே x1 வந்து 3, இங்கே -4 x2. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா x1 வந்து -4, x2 வந்து -3. இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சு அந்த ஐகன் வேல்யூ எது லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ அப்சல்யூட் வேல்யூ பார்த்துட்டு அதில் எது லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூஸோ அதான் வந்து நமக்கு என்னன்னு சொல்லுவோம், ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இதை வந்து என்ன சொல்லலாம்னா லார்ஜஸ்ட் அப்சல்யூட் வேல்யூ, லார்ஜஸ்ட் அப்சல்யூட் வேல்யூனா மைனஸ்ல இருந்தாலும் ப்ளஸ்ல எடுத்துக்கிறோம். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் எடுக்கிறது அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவோம். லார்ஜஸ்ட் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் டி தான் வந்து ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்ம்பாங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2x2 மேட்ரிக்ஸ் இப்போ தான் பார்த்தோம். lambda ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு lambda ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சா அதான் வந்து ஐகன் வேல்யூவாக இருக்கும். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் வேணும்னா சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ், சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் 3 - 3 0ன்னு வந்துடும். அப்போ lambda ஸ்கொயர் மைனஸ் 0 lambda ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ -9 -16 -9 -16 -25 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ lambda ஸ்கொயர் -25 ஈக்குவல் டு 0. அப்போ lambda ஸ்கொயர் ஈக்குவல் டு 25, lambda ஈக்குவல் டு +or-5, lambda ஈக்குவல் டு +or-5ன்னு வரும். அப்போ இதில் ஸ்பெக்ட்ரம் கேட்டாங்கன்னா இதோட ஸ்பெக்ட்ரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, -5 தான் இதோட ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ், ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்ங்கிறப்ப இதில் லார்ஜஸ்ட் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூஸ் இங்கே 2 5 தான் இருக்குது. இதுக்கு அப்சல்யூட் எடுத்தாலும் 5 தான் வரும். அப்போ என்ன தான் வருங்க, ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் இஸ் 5. இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்.
அப்போ ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ். ஸ்பெக்ட்ரம்னா ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அப்படியே எழுதிட்டு அதான் ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் வேணும்னா அதில் அப்சல்யூட் வேல்யூ, இந்த ஐகன் வேல்யூஸ்க்கு அப்சல்யூட் வேல்யூ எடுத்து அதில் எது லார்ஜஸ்ட், அப்சல்யூட் வேல்யூனா மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ் எடுத்துக்கிறோம், மாட் சிம்பிள் மாட்லஸ், அதுதான் அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அதில் எது வந்து நமக்கு லார்ஜஸ்ட்டோ அதான் வந்து நமக்கு ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி சம் பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் இந்த ஆப்ரேட்டர்லேயே வேறு சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம் பாருங்கள். if t r cube to r cube is a linear transformation with norm 1, first norm கொடுத்துருக்காங்க, with norm first norm, and if t equal to matrixல கொடுத்துட்டாங்க 3x3 matrix கொடுத்துட்டு then the operator norm கேட்குறாங்க. நம்ம செகண்ட் norm பார்த்தோம், 2x2 matrixல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம். செகண்ட் norm வந்து என்னன்னு பார்த்தோம், root of largest eigenvalues of the t transpose into t ன்னு பார்த்தோம். இங்கே வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் norm கேட்டிருக்காங்க.